ஸோ இதுதான் நம்மளோட முதல் வீடியோன்னு நினைக்கிறேன். அதாவது சிஎஸ்கே ப்ரோவோட முதல் வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புது கேமுங்க. ஸோ ரொம்பவே நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரோப்ளெக்ஸ் கேம் ஒண்டி தாங்க வரும். ஸோ வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஓகே, ஸோ ரோப்ளெக்ஸ் கேம் ப்ளே ஒண்டி தான் வரும். ஓகே, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இந்த கேமை வந்து விளையாட தெரிஞ்சிருக்கோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து பணக்காரங்களாக இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு இங்கே பாருங்க மாட்டிக்கிச்சு. ஃபஸ்ட்டு எத்தவொடனே ஒன்று ஏங்க இப்போ பாருங்களேன், இப்போ நான் தூக்க போகிறேன் ஒன்று சீக்ரெட்டு. ஐயோ காய்ஸ், இப்போ நான் இதுக்காண்டி தூக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் இங்கே லட்சாதிபதியே. இங்கே எவனையுமே எங்க நான் பேசிக்கிட்டு இருக்க கேப்பில் கைஸ் நான் தூக்க போகிறேன், தூக்கிட்டேன் ஹோட்டேங்கப்போ. கைஸ் உங்களுக்கு இந்த கேம் பற்றி நான் விளக்கமாக சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அவன் வந்து சேர்த்து வச்சுருக்கான் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய சேர்த்து வச்சுருப்பாங்க, நம்மளும் சேர்த்து வைப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் நமக்கு ஸ்டார்டிங்கில் இந்த டுட்டோரியல் நருட்டோ வாங்க சொல்லுவாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு வாங்கிடணும். ஓகே, ஸோ நம்மக்கிட்ட எத்தனையோ பாருங்கள் 720K. எவ்வா ஏங்க 100 மில்லியனுங்க, 100 மில்லியன். ஸோ இது என்னன்னு தெரில. ஸோ பக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பேஸை வந்து லாக் பண்ணிவிட்டு ஸோ நமக்கு நருட்டோ தான் டுட்டோரியல். ஸோ நருட்டோ வந்து பார்த்திங்கன்னா வாங்கியாச்சு. ஸோ நமக்கு நருட்டோ தேவை. அதுக்கப்புறம் லூஃபி கண்ணெதிரியாக போகிறான்ப்பா. ஸோ ரீபர்த் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் நமக்கு லூஃபி தேவைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரீபர்த்தை பண்ணியே ஆகணும். ஓகே, ஸோ அதனால தான் ஸோ நாங்கள் ஒருத்தன் பக்கத்தில் வாங்கிட்டு இருந்தான். பட் இங்கே பாருங்கள் எத்தவொடனே நமக்கு 1 மில்லியனு. நம்ம இப்போயே கூட ரீபர்த் பண்ணிடலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மனசு கேட்கலைங்க. ஓகே, ஸோ ஷாப்பில் என்ன டவுட் வந்துருக்கு, எதனா ஃப்ரீயாக கொடுக்குறீங்களாடா? எதுவும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டீங்க, அப்போ எதுக்குடா அந்த டவுட்டு? ஓகே, ஸோ இங்கே வந்து ரீபர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நருட்டோ வாங்கிட்டேனே. நருட்டோ வாங்கினேன் தானே? நருட்டோ வாங்கினேனே. ஓகே, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஸோ நருட்டோ வாங்கினேன். ஓகே இருங்க பார்ப்போம். ஸோ இங்கே நருட்டோ வாப்பா, ஒன்று ரீபர்த் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு ஒன்று ரீபர்த் பண்ணிவிட்டு கைஸ் நான் பேசிக்கிட்டே இருக்க கேப்பில் ஸோ இது வந்து யாருக்குமே கிடைக்காதுங்க. ஸோ சத்தியமாக சொல்கிறேன், இது யாருக்குமே கிடைக்காது. ஸோ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ உண்மையிலே ஒரு மெகா மெகா மெகா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ போரஸ். ஸோ ரெயின்போ போரஸ். ஓகே, ஸோ காய்ஸ் எல்லோரும் கண்ணை முடிக்குங்க. இப்போ நம்ம வந்து ரீபர்த் பண்ண போகிறோம். 3, 2, 1 ரீபர்த் பண்ணியாச்சுங்க. ஸோ ரீபர்த் பண்ணோன்னே எல்லாம் வந்து போயிடுச்சு. ஸோ எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கு. நம்ம கடையில் பூட்டிகிட்டு போகிற அளவுக்கு ஒர்த்தாக எந்த கேரக்டரும் இல்லை. ஓகே, ஸோ இந்த வாட்டி வந்து ஸ்டீல் பண்ணிவிடுவோம். இவன் தாங்க ஏங்க ஐயோ ரஷிங்கன் குக் பண்ணுறாங்க அவன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கான். பட் நான் ஒரு சைடு கேப்பில் தூக்கிட்டு வந்துட்டேன். இவன் பாருங்கள் என்னத்தையோ போட்டுட்ருக்கான். நானும் போடுவேன்டா, போடு. சும்மா தக்காளி மண்டிலே வந்துச்சு பாருங்கள் அவனுக்கு. இங்கே பாருங்கள் ரசிகன் குக் பண்ணிட்டான். டீ போட்டான்டா. என்னடா கொஞ்சம் கேப்பில் அடிச்சு போடுறீங்க. ஓகே, கோஜோ போகிறாரு. ஸோ நமக்கு ரீபர்த் யாருன்னு பார்த்துடலாம். இச்சிகோ. ஸோ இச்சிகோ போகிறானான்னு பார்ப்போம். ஸோ 40K. ஸோ லூஃபி இது தேவையில்லப்பா. ஐயோ நம்ம கடை ஆடா பாவிலா இச்சிக்கோ போகிறாங்க 12K. ஆடா பாவி 12K நான் எங்கே போவேன்? அண்ணா என்ன மறந்துட்டிங்களா? பாடுறா போடு பவர் பாருங்க, கொஞ்சம் தக்காளி பவர் பாடுறாங்க. டேய் தச்சிருக்கச்சிட போகிறேன் ஓடு தபாக்கம். இங்கே பாருங்கள் மாதரா உச்சிக்கா போயிட்டு இருக்கான். ஸோ 5Kக்கு யாருன்னா வராங்களா? இவன் வந்து 750 போப்பா நீ நம்ம வீட்டுக்கு. இவன் யாருங்க ரெயின்போவில் வரான்? 2K போடு வேறு லெவல். இப்போ பாருங்க பேஸை லாக் பண்ணிட்டு மாஸ் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஓகே பேஸை லாக் போட்டாச்சு. ஸோ ஹேய் நான் வாங்கின பெட்டு இங்கே போகுதுங்க. ஐயோ 2K. ஐயோ டக்குன்னு ஓடு. ஐயோ 2K ஆடா பாவிங்களா. ஏன்டா நான் பாட்டுன்னு ஒரு 2Kல ஒரு பெட்டு வாங்கி வச்சுருக்கேன். எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் காலி பண்ணி போயிட்டாங்க. இப்போ புதுசாக ஒருத்தன் வந்திருக்கான். ஸோ எவன் தான் திறந்து வச்சுருக்கானான்னு பார்ப்போம். இங்கே போகிறங்க பக்கத்தில். அட்டேங்கப்பா யாருங்க இவன்? இங்கே போகிறங்களாம் பயங்கரமாக வச்சிட்ருக்கான். பட் இன்னும் ரீபர்த்தே பண்ணலைங்க. ஸோ ரீபர்த்தே பண்ணலை.
ஸோ ஹாயாக சுற்றிட்டு இருக்கான். ஸோ இந்த லாட்டை போடலாம், பட் லாக் போட்டுருவோன்னு நினைக்கிறேன். அவன் போட்டான் லாக்கை. ஓகே, ஸோ நம்ம பேஸுக்கு போவோங்க. ஸோ இங்கேயும் பாருங்கள் ஒருத்தன் ஒயிட் பேஸ். ஸோ ஒயிட் பேஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தரக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஏங்க நம்ம கேரக்டர் வாங்கிறதே மறந்துட்டோம் பாருங்கள். இது 15K. ஏய் கொஞ்சம் கம்மியாக வாங்கடா. எங்கிட்ட 1K. இவன் பாருங்களா ஏழை ஓட அந்த பக்கம். இன்னும் நம்ம அச்சா வீய மாட்டேதான். வீண்டான் கோஜோ அந்த பக்கம் போ. நம்ம ஏரியாப்பா நீ. ஐயோ டோரே கஞ்ச பிஸ்னாருங்க. இதை கூட வந்து தூக்குவானுங்க. ஸோ உங்களுக்கு தெரியாது காய். ஸோ இது கூட வந்து தூக்குவானுங்க. ஓகே, ஸோ 2.1K இருக்குது. யாருனா இங்கே ப்ரோ. ஏய் சூப்பர் ப்ரோ, வா ப்ரோ. உம்மாலே அவனா வந்தான்னு வச்சுக்க தக்காளி மண்டையிலே போடுவோம் இதை. ஓகே, ஃப்ளாஷ் பவுண்டுங்க. ஸோ வேறு லெவலில் ஏய் ஏன் படிக்கட்டி வந்திருக்குங்க மேலே இருங்க. இது ஏனியா இது? மேலே 2 ஸ்லாட் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இருங்க பார்த்துட்டு வருவோம். ஸோ இங்கே 2 ஸ்லாட் வச்சுக்கலாம் போல். ஓகே சூப்பர். எவ்வளோ செகண்ட்ஸ் ஓப்பன் ஆக போகுது? 38 செகண்ட் இருக்கா? ஓகே, ஸோ யாருன்னா ஸ்டீல் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இவங்க 25 செகண்ட் தான் இருக்குது. ஆனால் வந்துட்டாங்க. ஜோ கரெக்டாக வந்துட்டானே. ஓகே, எதிர்த்து வீட்டுக்காரன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக. இங்கே யாரா போகிறது? எங்க 5Kக்கு சாஸ்கே போகிறாங்க. 5K இல்லையே. 5K வருமா? 5K 2.5K தான் வந்திருக்கு. ஓகே, நருட்டோ போகிறான். இல்லை ரெயின்போ கலரில் எறிகிறானுங்க. ஏன் அப்படின்னு தெரியல. ஸ்பின் வந்திருக்குங்க. ஸ்பின்னை போட்டுருவோமா? ஸ்பின்னில் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். ஃப்ரீ ஸ்பின்னு தான். இந்த கிளாப் ரோரர். ஸோ இங்கே பாருங்கள் காஸ்மிக் லூஃபி வாங்கிடுவோம். காஸ்மிக் லூஃபி பர் செகண்டுக்கு 9 ரூபா கொடுக்குறான். ஓகே, ஸோ பேஸை வந்து லாக் போட்டுப்போம். ஏதோ ஒன்று கிடச்சிச்சிங்க. எபிலிட்டியில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கிளாப் ரோரர் பிளாக் ஃபேஷ். ஸோ இந்த ஹெவி அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காகவே வீ மாட்டுது. அதுக்கப்புறம் இந்த பிளாக் ஃப்ளாஷ்னு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வச்சுப்போம். இந்த பிளாக் ஃப்ளாஷு இட்டாச்சி பவருங்க. ஸோ இட்டாச்சி யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இட்டாச்சியோட பவர் இருக்குது. சூப்பர். ஸோ நெட்டில் கிடைக்குது. ஐயோ நெட்டில் கிடைக்குதுங்க. இருங்க நெட்லாக் கொஞ்சம் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஸோ நெட்லாக் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கோஜா பாருங்க 500 ரூபா தான். பர் செகண்டுக்கு 10 ரூபா கொடுக்குறான். அந்த காஸ்மிக் லூஃபி எவ்வளோ? 250 ரூபா. ஸோ ஓகே, ஸோ 1 ரூபாயில் தான். பட் நம்மக்கிட்ட ஹையஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இவன் தாங்க. இவன் பேர் என்னது? ரெயின்போ யுசிக்கி. ஸோ காய்ஸ் தப்பாக பேர் சொன்னோன்னே மன்னிச்சிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அனிமையோட பேர்லாம் அவ்வளோ. இங்கே பாருங்கள் லெஜெண்டரியில் ஒருத்தன் போயிட்டுருக்கான். பர் செகண்டுக்கு 25K கொடுக்குறான். ஓகே, ஸோ இவன் வேணாம். சாஸ்கே கியூ பேஸில் ஓப்பன் இருக்கே. பேஸை ஃபஸ்ட் லாக் போடுவான். ஸோ நமக்கு வந்து ரீபர்த் பண்ணுறதுக்கு இங்கே ஒருத்தன் போகிறாங்க. டான்ஜீரோ வந்து வாங்கிடுவோமா? ஸோ 25 ரூபா தான் கொடுக்குறான். தேவையில்லை. போருங்க மித்திக்கில் 5 மில்லியன் பர் செகண்டுக்கு 75K இல்லை. இங்கே 10Kல ஒருத்தன் போயிட்டுருக்கான். 1 சூப்பரே இசிகோ. இவன் தாங்க நிறைய காசு கொடுக்குறான். ஸோ இவன் வந்து வேறு. எங்கடா? இதோ வந்துட்டான். இந்த காஸ்மிக் இசிகோ, ரெயின்போ இசிகோ. இது காஸ்மிக்கு. ஸோ இவன் பர்பிள் கலரில் இருக்கிறான். இவன் ரெயின்போ கலரில் ஜொலிக்கிறான். ஓகே, ஸோ இவன் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா கொடுக்குறான். இவன் வந்து பர் செகண்டுக்கு 20 ரூபா கொடுக்குறான். ஸோ ரொம்பவே நல்லதான விஷயம். ஸோ 22 செகண்ட் இருக்கே. அவன்லாம் ஸ்டீல் பண்ண முடியுமா? அங்கே ஒரு வீடு திறந்திருக்கே. கைஸ் எவனும் வரக்கூடாது. எவன் இதில் எது அதிகம் எது? இவன் தாங்க. தூக்கு டக்கு தூக்கு. வந்துட்டாங்க. ஏங்க அடிக்கூடாது. கடவுளே அஜித்தே, கடவுளே அடடே ஸ்டீல் ஃபெயில்டுங்க. ஓ மை காட். திரும்ப ஓடு. ஐயோ லாக் பண்ணிட்டுக்கிறாங்க. ஐயோ கிட்ட வந்து காலி ஆகிட்டேங்க. இங்கோ போகிறீங்களா? பயங்கரமாக வச்சிட்ருக்கான். தான் 1 2 3 1 2. இங்கே பாருங்க ஒருத்தன் மஜாவாக வச்சிட்ருக்கான். இவன்கிட்ட வந்து 44 செகண்ட் இருக்குது. ஸோ இவனை வந்து பார்த்திங்கன்னா மித்திக்கில் தான் எது வச்சிட்ருக்காங்க.
ஸோ நம்ம வந்து அங்கே போவோம் இங்கே இருந்தால் போட்டிருக்காங்க கலர்ட். ஸோ ரெயின்போ கலரில் இருக்க இது என்னது ஸ்டீல் பண்ணதில் எடுத்து வந்து போடணுமா இல்லை ரெயின்போ கலரில் இருக்கிறது எடுத்து வந்து போடணுமான்னு தெரில. இங்கே பாருங்கள் ரெயின்போ கோஜா போயிட்டுருக்கான். தம்பி ரெயின்போ கோஜாலாம் எனக்கு தேவையில்லை. ஏய் வர்றாவன் என்ன அட்டாக் பண்ணுறியா ஓட அந்த பக்கம். அவனை என்கிட்ட இட்டாச்சு பவர் இருக்குது அச்சு போட்டுருவோம் உன்னை. கிளாப் ரோரர் பவர் யூஸ் இவனும் அதே பவர் தாங்க வச்சுன்னு இருக்கிறான். ஸோ நம்ம கிளாப் ரோரர். ஸோ நல்லா கோகு வந்துட்டாங்க. ஓகே ஸோ கோகு வந்திருக்கான். ஸோ கோகு வந்து நல்ல 30 ரூபா கொடுக்குறாங்க. யாரா வச்சுவன் யாரா அவன் கைஸ் நெட்டில் கைஸ் எவனோ ஒருத்தர் அடிச்சிட்டு போனாங்க எவனே தெரில. ஸோ நெட்லேக் எனக்கு. ஸோ இப்போ கூட பாருங்கள் நெட்லேக்கு செம்ம நெட்லேக்கு. ஸோ இருங்க ஸோ நெட்லேக் முடிஞ்சோடனே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் நெட்லேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஓகே ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டியும் லைட்டாக நெட்லேக் அடிக்குதுங்க. ஓகே ஸோ ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. ஓகே ஸோ 24K வந்துச்சுங்க. 24ல் இருந்தேன் 39K வந்துச்சு. ஸோ இதெல்லாம் பெருசாக வாங்குவோம். ஆமாம் இச்சிகோ தானே நம்ம இச்சிகோ ஆட்டேங்கப்பா சொன்னோன்னே வந்துட்டான்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீபர்த்துக்கு யார் தேவை கிலாயு. ஐயோ கைஸ் பேர் தப்பாக சொன்னால் என்ன மன்னிச்சிக்கோங்க. கிலாயு எங்க அந்த கிலாயு வரானா கிலாயு கிங்கு சிக்கதங் கிலாயு இது நான் தானே. ஆமாம் நான் தான் யுவர் பேஸ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஓகே ஸோ கொஞ்சம் காசு சேர்த்து வைப்போம். அவனும் வந்து காசு அதிகமாக இருந்தானா பகீர்னு ஆகிடும். ஓகே ஸோ நமக்கு அங்கே தாங்க ஸ்டார்டிங்கு. ஸோ அங்கே வந்திருக்கலாம். ஓகே ஸோ என்ன வருது இங்கே பாருங்கள் காஸ்மிக் கோஜோ பர் செகண்டுக்கு 15 ரூபா கொடுக்குறான். உள்ளே போப்பா நீ. இப்போது நமக்கு யார் வேணா கிலோவோ தான் நினைக்கிறேன் பேர் எனக்கு சரியாக தெரிலங்க. ஸோ திட்ட போகிறீங்க கமெண்டில். கில்லியோ பேஸ் லாக்கில் தான் இருக்குது. இச்சிகோ ரெயின்போ இச்சிகோ 12K இங்கேருந்தே வாங்கிட்டு போவோம் கூடயே போவோம். எவனா வந்தால் வந்து பிளாக் ஃப்ளாஷை போட்டு விட்ருவோம். அப்படியே பின்னாடியும் பார்த்துப்போம். கைஸ் அவன் பாருங்களேன் அவன் வாங்கிட்டான். கைஸ் அவன் வாங்கி வெறுப்பேற்றுறான் கைஸ். டேய் பைத்தியக்கார புண்டடா இவன். கைஸ் யார் கைஸ் இவனுங்க எங்கேருந்தா வரானுங்கன்னு தெரியல. நமக்குனே வரானுங்க போல். ஸோ 8K 8K மேலே டேய் தூரம் போங்கடா டேய் எனக்குடா இது டேய் அவனும் வராதிங்கடா ப்ளீஸ். ஜவங்க இவன் டாம் அண்ட் ஜெரி முகம் போட்டவன் எல்லாத்தையும் வாங்கிடுறாங்க. நான் வாங்கடா மொத்த டேய் கைஸ் போங்க கைஸ் நம்மக்கிட்ட இந்த மொத்த காய். ஐயோ கைஸ் நம்மளோட பேஸை வேறு அன்லாக்கில் இருக்குது. ஐயோ லாக் போடுறா அப்பா. நம்மளது வந்து எவனும் எடுக்கலை இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஸோ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு அதே 33K ரிட்டன் வந்துச்சு. கிளியோ அட்டேங்கப்பா ஜஸ்ட்டில் மாட்டாங்க இவன் கிளியோ. காஸ்மிக் 120. வேணாம் வேறு தூரம் போயிடு. கிட்ட வந்த வெட்டிடுவேன். இங்கே யார் காஸ்மிக் லூஃபி. இங்கே எவனோ ஒருத்தன் போகிறான் சீக்கு. ஓகே ஸோ ரீபர்த்தை பண்ணிடலாமா கைஸ். ஸோ ரீபர்த் பண்ணுறதுக்கு 2Kல ஒருத்தன் போயிட்டுருக்கான். ஸோ ரெயின்போ டெஞ்சி. ஸோ வேணாம் நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ 15K ஹினாட்டா. ஸோ 15K ஹினாட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிடலாம். ஸோ காசு வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ காசு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சேர்ந்துருக்கு 15K வேணும்ப்பா. 15K 15K வந்துடுச்சு. எங்கடா இனாட்டா சரி சினாட்டா 8Kல ஒருத்தன் யூட்டான்னு ஒருத்தன் போயிட்டுருக்கான். ஸோ இவன் யார் 20K 150 லூஃபி 5 150 இச்சிகோ போயிட்டுருக்கான் ஹினாட்டா கோஜோ. ஓகே கைஸ் பேஸ் ஓப்பனில் இருக்குது. ஐயோ கைஸ் ஓடு இப்போ தான் லாக் பண்ண மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
1K 1K 6K நம்மக்கிட்ட ஹையஸ்ட்டு இந்த கில்லியோ தாங்க. ஓகே. ஸோ நம்ம வந்து அடுத்த ரீபர்த்துக்கு எவ்வளோ காசு அப்படின்றத பார்த்துட்டு 5 மில்லியனா 5 மில்லியனா நம்ம இங்கே டீமில் யார் பணக்காரன்? இவன் தாங்க, இந்த டாம் அண்ட் ஜெர்ரி மண்டையன். இவனை ஃபஸ்ட்டு வாங்கணும். அது இவன் பேர் அது இவங்க இந்த பிளடி ஃபயர். ஸோ டாம் அண்ட் ஜெர்ரி வெளியே போயிட்டான் போல். ஸோ இங்கே இருக்கான் பாருங்கள் ஒருத்தன், மஜாவாக இருக்கிறான். ஸோ உள்ளே பாருங்கள் சண்டை போட்டுருக்கானுங்க. நீ நான் வெளியே வந்தாலும் நான் போக மாட்டேன்டான்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே. ஸோ இங்கே வந்து எதனா இருக்கா? ஸோ இங்கேயும் எதுவும் இல்லைங்க. யாராவா? இவர் பேஸோட ஓனரா? இல்லை ஏங்க இவங்க இந்த டாம் அண்ட் ஜெர்ரி மண்டையன் இந்த மாட்டினாங்க. இவன் குய்யால எங்கடா ஓடுற எங்கடா ஓடுற? திறந்துருக்கே ஓடுறா அவ்வளோதாங்க. ஸ்டீல் ஃபெயில்டா வந்துட்டேனே. ஓ காய்ஸ் என்னங்க இது? ஐயோ நெட்டு பக்கா. சோ கைஸ் இருங்க, நெட்டு பக்கு கைஸ். ஓ கஷ்டப்பட்டு வந்து இந்த நெட்டும் நம்மளே இங்கே பாருங்க 87K வந்துடுச்சு. ஸோ நம்ம வந்து இப்போ சல்லி பசங்களை தூக்கிடுவோம். இந்த சல்லி பசங்க என்னது இவன் பேர் என்னதுரா? தம்பி நீயும் பாப்பா. கோஜோ நீயும் போ. இவன் என்னடா இவன் லூஃபி ஃபஸ்ட்டு போட்டோம். லூஃபி, அதுக்கப்புறம் ரெயின்போ இவன், அதுக்கப்புறம் வேறு நமக்கு இச்சிகோ தேவைப்படுறான், அதுக்கப்புறம் கில்லியோ தேவைப்படுறான். இவன் நான் 15 ரூபா தான் கொடுக்குறான். தம்பி நீ போப்பா. அவ்வளோதான். நமக்கு தேவையில்லாத பிடுங்கி நருட்டோவா? ஐயோ கைஸ் இந்த நெட்டு பக்கு வேறு கைஸ் என்னை வெறுப்பேற்றுது. ஸோ நெட்டு பக்கு வேறு அடிக்கடிக்க வந்துடுதுங்க எனக்கு. ஸோ 5K எவ்வளோக்கே வந்திருக்கு இப்போது? என்னடா இந்த நெட்டு பக்கு கைஸ். நான் வெளியே போயிட்டு உள்ளே வந்துடுறேன். ஸோ ரொம்ப லேக் அடிக்குது. ஓகே கைஸ். ஸோ வெளியே போயிட்டு திரும்ப வந்தாச்சு. ஸோ இந்த முறையும் லைட்டாக நெட் லேக் இருக்குங்க. என்னங்க இந்த நெட் லேக்காலேயே இந்த கேம் ப்ளே பிடிக்க முடியாமல் போயிடும் போல கைஸ். ஸோ நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்காதீங்க. ஸோ நான் பார்த்து யாருங்க இவன் கைஸ்? இந்த ஆட்டையை போட்டே ஆகணும். ஒரு நிமிஷம் இங்கேயே வெயிட் பண்ணால் கூட எப்படி ஒரே நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணால் கூட நம்மளால் இவனை அட்டாக் பண்ண முடியும். அதாவது கிளாப் த்ரோர். இங்கே பாருங்களா கைஸ் எல்லாருமே ப்ரோ பிளேயரு. ஸோ 47 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்டோர் அதாவது என்னது நம்மளோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 21 செகண்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த பேஸ் வந்து இன்னொரு வாட்டி லாக் போட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எதுனா வாங்க முடியுதா பார்ப்போம். 55 ரூபா செகண்ட் கொடுக்குறான். போயிட்டாப்பா உள்ளே போயிட்டு வா. டை இங்கோ பாருங்க காஸ்மிக். அடா காஸ்மிக். அப்போ எட்ஜில் வாங்கினேங்க, ஜஸ்ட்டில் வாங்கினேன். எப்படா அந்த ரஷிங்கெல்லாம் வாங்குறது? ஸோ இந்த ரீபர்த்லாம் பண்ணாதான் போல். ஸோ நம்ம ரீபர்த் பண்ணதுக்கு எதனா எபிலிட்டி கொடுப்பேன்னு சொன்னானுங்க. இருங்க ரீபர்த் பண்ணதுக்கு எபிலிட்டி என்னென்னு கொடுத்துருக்கானுங்கன்னு பார்ப்போம். அதே கிளாப் ரோர் தான். ஸோ 3 ரீபர்த் பண்ணால் ஏதோ போட்டிருக்கு, பட் தெரியல. ஸோ ஆனால் 6 தான் ஆரம்பிக்குது. மேபி ரஷிங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காசெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த சாஸ்கே வந்து நல்லா கொடுக்குறாங்க, காஸ்மிக் சாஸ்கே. ஸோ நமக்கு இப்போ வந்து எவ்வளோ தேவை தெரியுமா? ஸோ நம்ம கன்ஃபார்ம் ஒரு ஸ்டீல் ஃபன்னியாக ஆகணுங்க. ஸோ இங்கே பாருங்கள் 100K ஒரு செகண்டுக்கு. உள்ளே போடா நீ தலை. நீ தான் தலை எனக்கு லெஜெண்ட்டு. நான் தலை நீ இப்படி அசால்ட்டாக போறியா தலை? எனக்கு வாயை திக்குதுங்க. ஸோ அவ்வளோ இவன் கூட ரோனாரோ என்னது இவன் பேர்? ஐயோ பேஸ் வேறு மறந்துடுறேங்க, அப்பப்போ மறந்துடுறேன். ஓகே பேஸ் லாக்குடு போட்டாச்சு. செல் பண்ணுற போகிறேன்டா அப்பா. ஸோ நமக்கு தலைவர் ஹையஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோரான் எங்கடா அவன்? ரோரான் இல்லை, இது இந்த காஸ்மிக் சுசுக்கி. சுக்குனா
ஓகே. ஸோ சுகுனா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டு. ஸோ நமக்கு 5 மில்லியன் தேவைங்க. ஸோ அடுத்த ரீபர்த்துக்கு ஸோ ஸ்டீலிங்கை போட்டுடுறாங்க. ஸ்டீலிங்கு ஆடாடி கரெக்டாக வந்துட்டாங்க. கரெக்டாக வந்து இது போட்டான். ஸோ எவ்வளோ 1 மினிட் 15 செகண்டு. பட் அதுக்குள்ளே நம்மளது ஓப்பன் ஆகிடும். ஓகே. ஸோ போட்டாச்சு. ஓகே. ஸோ நம்மளது ஓப்பன் ஆகிடும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா 20 செகண்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தாச்சு. ஸோ இங்கே இருக்க 16K வந்து எடுத்துருவோம். ஸோ இங்கே இருக்கிற 14K, இங்கே இருக்கிற 123K. ஓகே எடுத்துகிட்டே இருப்போம் கடைசி வரைக்கும், கிடைக்கிற வரைக்கும். ஓகே. ஸோ பேஸ் லாக்கில் இருக்குது, அன்லாக்கில் இருக்குது, மூடியாச்சு. இங்கே பிறகு 44K சேர்த்து வச்சுருக்கான். ஓகே. ஸோ 1 மில்லியன் சேர்க்கறதுக்கு எப்படி முக்கிறோமே. இங்கே எவ்வளோ ஒருத்தன் போகிறான், 750 ரூபா தான். போய்ட்டு வாப்பா நீயே. 500 ரூபா கொடுக்குறான் செகண்டுக்கு. இங்கே தான் வாங்கிட்டு போகிறானுங்க. வா டா, நான் எதுவுமே பண்ணலையாடா, என்னையாண்டா அடிக்கிறீங்க. இவன் யாரா இவன் 150K per செகண்ட். ஸோ இவனை வாங்கிடுவோம். கைஸ். ஜெனோ. ஓகே. ஸோ ஜெனோ வந்து வாங்கியாச்சு. ஸோ ஜெனோவும் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். 1.2K. ஸோ இவன் 3K கொடுக்குறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஓகே. ஸோ பர் செகண்டுக்கு 3K கொடுக்குறோன்னு வச்சுன்னு இருக்கோம். பர் செகண்டுக்கு 1K கொடுக்குறோன்னு வச்சுட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஸ்டீலிங்கை போட்டுறான்னு பார்க்குறேன். எல்லோரும் உஷாராக இருக்கானுங்க. அவன் பாருங்க வீட்டிலே இருக்கிறான். ஸோ ரோனா போயிட்டுருக்கான். ஸோ எதனா ஒருத்தன் திறந்துருந்தான்னு வச்சிங்களா, ஓடி போயிட்டு ஸோ இங்கேருந்து பெட்டு கவனிக்கலாம். 400K. பட்டு 800 தான் கொடுக்குறான். போயிட்டாப்பா. 1 மில்லியன் 2.5K. என்கிட்ட பர் செகண்டுக்கு 3K கொடுக்குறோன்னேக்கிறான். என்னடா நீங்கள் நல்லா ரேராக அனுப்புங்கடா. ரேராக அவனும் வர மாதிரி தெரில. இருங்க. அச்சோ ரீபர்த் பண்ணுறதுக்கு இச்சிகா தேவைங்க. இச்சிகோ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இச்சிகோ வாங்கி ஆகணும். ஸோ 150K ஜெனோ போயிட்டுருக்காரு. போப்பா உள்ள ஜெனோ உள்ளே போயிட்டாரு. இச்சிகோ தேவைங்க நமக்கு. இச்சிகோ தேவை. ஸோ இச்சிகோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயோ பேஸ் ஓப்பனில் இருக்கு. அடா பாவிலா, பேஸை மறந்துட்டேனேடா. ஓகே. டேய் எவன்டா உள்ளே இருந்துக்கிறவன். டேய் எவன்டா உள்ளேருந்து. அடா பாவி கைஸ், இவனா உள்ளே மறையிற பவர் போட்டுன்னு வந்திருக்காங்க கைஸ். இவங்களாம் ஐயோ தெரியாமல் வாங்கிட்டேன். டே நான் என்னடா பண்ணேன். என்ன இச்சிகோ வராங்க. இச்சிகோ கரெக்டாக வரான். சூப்பர். இச்சிகோ ஓடியாரு. கல்லே உடச்சிட்டாருங்க இச்சிகோ உள்ளே போப்பா. இச்சிகோ உள்ளே போயிட்டாரு. ஸோ இங்கே யாரோ வராருங்க. ரெயின்போ டான்ஜீரோ. ஸோ அந்த இங்கே பாருங்களா, மொத்தம் உள்ளே நின்றுலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பின் ஏதோ வந்திருக்குங்க. ஸ்பின்னை சுற்றுவோம். இந்த ஸ்பின்னு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஓபின்றது கிடச்சிச்சின்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடப்பா 10K வச்சுனா என்னடா பண்ணுறது. ஓகே இண்டெக்ஸு. ஸோ இங்கே ஏதோ கொடுத்துருக்கானுங்க. ஓகே. ஸோ ஸ்பின்னு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ஸ்பின் இன்னொன்று போட்டுருவோம். ஸ்பின்னு 5K. டேய் என்னடா நீங்கள் ஸ்பின்னில் 5K. ஏய் அடப்பா இல்லா. ஏங்க பேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே பேஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. பேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்பின் இருக்குது. ஸோ ஸ்பின்னை வந்து சுற்றிடுவோம். ஸோ ஸ்பின் வந்து எவ்வளோ வரும்ன்றதை பார்ப்போம். கிளாப்பர் ஒரு இருக்கேடா. ஏன்டா இதே கொடுக்குறீங்க திரும்ப. கிளாப்பர் ரசிங்கன் கொடுங்கடா. ரசிங்கன்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த ஸ்பின்னில் தான் கிடைக்கும் போல் ரசிங்கன்னு. ரசிங்கன் ஆடா பாய்க்கலாடே. கிட்ட வந்து ஏமாற்றிட்டீங்களாடா. 5K குத்து நம்மளை வந்து ஏமாற்றிட்டானுங்க கைஸ். 5K குத்து ஏமாற்றிட்டானுங்க. ஓகே. ஸோ இருங்க. ஓகே 5K கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற ஜெனோ வந்து 1.2K. ஸோ இவங்ககிட்ட இருக்கிறத எடுப்போம். ஸோ 2 மில்லியன்ஸ் இருந்துச்சு இவங்ககிட்டயே. ஸோ இவன் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கான், 300 இது சேர்த்து வச்சுருக்கான். ஸோ நம்ம கேரக்டர் எதுவும் மாற்ற தேவையில்ல. மேலே எதுனா ஸ்லாட் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். மேலே
மேலே கூட ஸ்லாட்டு காலி ஆகிட்டுருக்குங்க. ஸோ 34K சேர்த்து வச்சுருக்கான். ஸோ இவங்ககிட்ட வந்து ஆட்டையை போட்டுருவோன்னு இல்லை, நம்மளோட வேலை செய்கிறவன் அப்படின்றத வச்சுக்கோங்க. 30 ருபீஸ் கீழே பேஸ் வேறு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இவனை வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் ஈஸிகோ. ஸோ இவனை வந்து வெளியே தருத்திடுவோம். ஸோ வேறு எவனா வரானா அப்படின்றத பார்ப்போம். 2 மில்லியன் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சண்டை போட்டுருக்கானுங்க. ஸோ நம்மளும் போய் கூடி சேர்ந்து பிளாக் ஃப்ளாஷ் போட்டுருவோம். ஆடாடே தப்புச்சிட்டானுங்கடா. நான் போடும் போது தான் தப்பிப்பானுங்க. இங்கே பாருங்க, நெய் எங்கே திறந்துருக்கே. எங்கே எதுங்க அதிகம்? இதுதாங்க அதிகம். தூக்கே எது அதிகம்னு பார்த்தா அத்தை தாண்டா தூக்குவேன் நான். இருங்க சுற்றின்னு போவோம். இப்படியே போனால் நம்ம பார்த்துட்டான்டா. தாப்பால் போட்டுருவானா? தாப்பால் போட்டான்டா. அடப்பாவி தாப்பால் போட்டானே. கரெக்டாக தாப்பால் போட்டுடுறான், எப்படின்னே தெரியல. ஸோ இவங்களுக்கு மட்டும் என் மெசேஜ் வரும் போல். ஸோ இவனுங்க ஸ்டீல் பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு பேர் ஸ்டீல் கேம் தான், ஆனால் நம்மளால் ஸ்டீலே பண்ண முடியல. ஸோ அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. யாராவன் நம்ம வீட்டை எட்டி பார்த்து நிறுவான். டேய் பிளாக் ஃப்ளாஷ், அடப்பாவிங்களா, பிளாக் ஃப்ளாஷை கூட அசிங்கப்படுத்திட்டீங்களாடா. ஓகே, ஸோ ரஷ்ஷிங் இருந்தால் தான் கரெக்டாக குக் பண்ணி பக்கத்துலேயே போட முடியும். இந்த மாதிரி அந்த தூரத்துலேருந்தே பவர் போடுறது இதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஓகே, ஸோ லாக்டு பண்ணியாச்சு. இங்கே யாராவா 50K இங்கே பாருங்க. ஏய் யாராவன் கைஸ், இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காக்கா. நான் என்னடா பண்ணேன்? இங்கே பாருங்கள், ககாஷ் யோசனை இருக்கான். பர் செகண்டுக்கு 20K. இங்கே பாருங்கள், இட்டாச்சி மித்திக் பர் செகண்டுக்கு 12K. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 1 minute 4 seconds இருக்குது. இங்கே என்னடா இது? இந்த கம்மில் நிறைய பக் இருக்குங்க. ஸோ அதனால தான் அப்படி. ஓகே, ஸோ 30K சேர்ந்துச்சு. ஓகே, ஸோ நம்மளதை வச்சு நம்ம பணக்காரலாம் போல். 3.6 மில்லியன் சேர்த்துட்டோம். இவனா ஒருத்தன் கதவு தந்தானா போதும் தூக்கிடலான்னு பார்க்குறேன். ஸோ இவன் வந்து உஷார இல்லாமல் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க இந்த கலெக்டட் அப்படின்றத இருங்க பேஸ் லாக்கில் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு வந்துடுறேன். ஏன் 2 செகண்டில் ஓப்பன் ஆக போகுது. ஸோ லாக்டு. ஓகே, ஸோ லாக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இங்கே திறந்துருக்கே. நருட்டோவை தூக்கே. ஏன்டா பச்சை நருட்டோவை தூக்கின்னு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த நருட்டோவை வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ தப்பு பண்ணிட்டேங்க. ஓ மை காட், தப்பு பண்ணிட்டேன். ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் தான் போடணும். இந்த ரோபாக்ஸ் பாருங்க கலெக்டட். ஸோ 10 வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துன்னு வந்து இதில் போடணும். ஸோ இதில் 10 எடுத்துன்னு வந்து நான் கலெக்ட் பண்ணி போடணும். கக்காஷி. ஐயோ கைஸ், இப்படி போவோம். ஸோ பின்னாடியே இங்கே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. டேய் இவங்க கக்காஷி தூக்கணுங்க. அச்சோ, அங்கே ஓப்பன் ஆகிருக்கு. சூப்பர். இங்கே யார் இருக்கா? 7K. இவன் இருக்கான். சூப்பர். தூக்குடா. எதிர்த்து வீட்டுக்காரத்தை தூக்கியாச்சு. ஓடுறா. டக்குன்னு ஓடுறா. ஊத்திரா. அவ்வளோதான்டா. டேய் சூப்பர்ரா. உன்னை எவனாலையும் கையில் பிடிக்க முடியாதுடா. அவ்வளோதான். 5 மில்லியனு டக்குன்னு சேர போகுது பாருங்க. இப்போ இங்கே பாருங்க, 98K அதுக்குள்ளே வந்துச்சு. ஓகே, ஸோ எல்லாத்தையும் வந்து கண்ணை முடிக்குங்க. ஸோ ரீபர்த்தை பண்ண போகிறேன். 3, 2, 1 ஸ்டார்ட். ஸோ ரீபர்த்தை பண்ணியாச்சு. ஸோ நம்மக்கிட்ட 10K கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதை வச்சு என்ன வாங்க முடியும் அப்படின்றத பார்ப்போம். இங்கே ஒருத்தன் போகிறான். அடா பாவி, இருங்க, நமக்கு எபிலிட்டி ஓப்பன் ஆகிருக்கா? ஓப்பன் ஆகலன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து இப்போ 3rd ரீபர்த்தா. ஸோ ஃபஸ்ட் ரீபர்த்துக்கு 1 மில்லியன். ஸோ 3rd ரீபர்த் பண்ணால் 3 ரீபர்த்து பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இவன் என்னையும் வந்து அச்சுன்னு இருக்கிறான் சும்மா. டேய் இன்னும் ப்ரோ பிளேயர் போல் போடு தூக்கி விட்டாச்சுல. ஸோ அவன் தான் ஸ்டீல் பண்ண பார்ப்போம் கொஞ்ச நேரத்துக்கு. சீல் பண்ண பார்ப்போம்.
ஸோ இவருக்கான். ஸோ 32 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தூக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க போல். ஸோ இங்கே இருக்கான் பாருங்க. ஸோ இவன் எதுவும் வச்சில்ல. ஸோ இருந்தாலும் இந்த நருட்டோ தூக்கின்னு போயிட்டு அந்த 10 கலெக்ட் பண்ணணும்ல. ஸோ நான் அதில் வந்து பார்த்திங்கன்னா போட போகிறேன். ஸோ அதனால தான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 14 செகண்ட் இவன் வேறு வந்துட்டானே. நாடா நீ போடாடி. ஸோ இங்கே என்னடா இது கிரிஞ்சி. ஸோ இவன் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சிட்ருக்கான். பார்ப்போம் இருங்க பொறுமையாக. வேறு என்ன இருக்குது? திறந்துச்சு. ஓடே ஆட்டோ. டேய் யாரா இவன் புண்டை மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஏங்க சத்தியமாக இவனை பார்த்தாலே வெறுப்பாகுது எனக்கு. எப்படி நான் நினச்ச மாதிரியே பண்ணிட்டேன். ஸோ அவன் தாக்கு போடுவான்னு தெரியும். ஸோ அப்படியே உள்ளே போயிட்டு எகிரி குச்சி இப்படி வெளியே வந்தேன். பார்த்தீங்களா இல்லையா நம்மளோட டெக்னிக்கை? ஸோ நம்ம எதிர்த்து வீட்டுக்காரன் தான் கொஞ்சம் கேனியாக இருக்கிறான். ஸோ இந்த இட்டாச்சியை மட்டும் எப்படின்னா தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இட்டாச்சியா இவன் பேர் என்னென்னு போட்டிருக்கு? கேங்கினோ. ஸோ ஏதோ ஒன்று போட்டிருக்கு. ஸோ 32 செகண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் இங்கே வெளியே வந்து ஸ்டீல் பண்ண முடியுமா? ஸோ அந்த மாதிரி பக் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருந்திருக்கும். கிவ் ஒன் ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு பார்ப்போம். ஸோ கேட்டோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்களா அப்படின்றத பார்ப்போம். கிவ் ஒன் ப்ளீஸ். ஓகே. ராக் போட்டுச்சுங்க. ஏங்க ரொம்ப கஞ்ச பீஸ் நிறையா இருக்கும் போல். ஒன்லி ஒன் அப்படின்னு போடுவோம். ஒன்லி ஒன் அப்படின்றத போட்டு அமுச்சு விடுவோம். யூ ஸ்டோல் மை மித்திக். அச்சோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. ஒன்லி ஒன். ஐ கிவ் ஆஃப்டர் ஐ எம் ரீபர்த். ஐ கிவ் ஆஃப்டர் rebirth after rebirth after I will give அப்படின்றத போட்டு அனுப்பி விட்டு கெஞ்சி பார்ப்போம். I will give rebirth after I will give. ஸோ ஓகே 25 செகண்ட் இருக்குது. விடுவாங்களான்னு தெரில. ஸோ விட்டாங்கன்னா அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன் நான். ஸோ தூக்கிட்டு போயிடுவேன். ஓகேவா நாட் அப்படின்னு கேட்போம். ஓகே ஆர் நாட். ஓகேவா நாட். சொல்லுங்க பிரதர். ஏய் வாட் வி டேக். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை தூக்கிடுவோம். ஸோ இதை வந்து தூக்கிடுவோம். ஸோ 1.5K. ஸோ ரொம்ப கம்மிங்க. ஸோ அதனால தான் இதை தூக்கிட்டேன். ஸோ லாக் போட்டுக்கினாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வருவோம். இருங்க. ஸோ இது வச்சுட்டு பேஸை வந்து லாக் போட்டு ஸோ தேங்க்ஸ் வந்து சொல்லுவோம். இங்கே வாங்க மேடம் இங்கே வாங்க மேடம் இங்கே வாங்க மேடம் இங்கே பாருங்க. தேங்க்ஸ் சொல்லியாச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லவங்க அவங்க. ஸோ அவங்களோட உதவியை நம்ம மறக்கவே கூடாது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேறு 21 போப்பா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒருத்தர் ரெயின்போவில் போயிட்டுருக்கான். ஸோ இவன் வந்து ஸ்டீல் பண்ணிவிடுவோம் பார்த்தா இவன் இங்கே நின்றுட்டுருக்கான். ஸோ இவன் தான் வந்து ஸ்டீல் பண்ண முடியாதுங்க. இருங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த நருட்டோவை எடுத்துகிட்டு வந்து லாக் போட்டாங்க. அடடே இந்த நருட்டோ குடும்பம் லாக் போடுவேன். தலை வணக்கம். அடங்க வந்துட்டேன்டா. நம்மளால் ஒருத்தனுக்கு கூட அந்த பவர் போட முடியல. 6 செகண்டு தூக்குற பாருங்க இப்போது. ஐயோ ஒன்றாட்டாடா. ஏண்டா இப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸோ தேங்க்ஸ் வந்து சொல்லிவிடுவோம். ஸோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே. ஸோ நம்ம பேஸு
கைஸ் நம்ம பேஸே இது பண்ணிட்டுருப்போம் நேற்றுக்கே மறந்துட்டுருப்போம். ஸோ 99K வந்துச்சு இப்பயே. ஸோ வேறு எதுனா வாங்க முடியுதான்னு பார்ப்போம். இவங்க வேறு ரெயின்போ கோஜா வாங்கிட்டு இருக்காங்க. இவங்க இருக்கிற ரேஞ்சுக்கெலாம் என்னென்ன வாங்கலாம் தெரியுமா? என்னங்க இவன் ரெயின்போ இங்கே பாருங்க. ஐயோ இவன் வரானே, இவன் லெஜெண்ட்ரி எவனோ ஒருத்தன் வரான். ஸோ லெஜெண்ட்ரி நம்ம வந்து வாங்கியே ஆகணுங்க. 25K வந்துச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாங்கிடுவோமா? ஐயோ வர்றேங்க இன்னும் 500Kவா? 500K வரணும். 500K டக்குன்னு சேரு ஆடா போச்சுடா, முடிஞ்சு போச்சு. தலை நீ வா தலை. இல்லை அவர் உள்ளே போயிட்டாரு. அடுத்த ரீபர்த்துக்கு யார் வேணும்னு பார்ப்போம். ரோரோனாவா ஏதோ ஒன்று தெரிலங்க. கேஸ் திட்ட போகிறீங்க கமெண்டை. எனக்கு பேர்லாம் அவ்வளோ படிக்க தெரியாது அதனால். ஓகேயா? ஸோ இங்கே வராங்க ரோரோனா, இவன் தானே. ஓகே ஸோ ரோரோனா இச்சிகோ போகிறான்னு நினைக்கிறேன். இச்சிகோ 200 தான், நமக்கெல்லாம் தேவையில்லை. இவனே 350 ரூபா பாருங்கள், 30Kக்கு. 12Kக்கு 200 ஸோ எது லாபம்னு பார்த்தா ஸோ இந்த இச்சிகோ தான் லாபம். பட் ஆனால் ரீபர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இவன் தான் தேவைங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீபர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இவனை வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடலாம். ஓகே ஸோ வாங்கிட்டேன்டா. உள்ளே போயிட்டு பத்திரமா கடை. எவனோ ஒன்று திருட வந்தானே. சூப்பர் ஆடா பாவிட்டாய், நம்ம பார்க்கறதுலாம் முடியிறானுங்களே. ஓகே ஸோ பேஸ் வந்து திறந்துருக்கே. ஓடு நெஞ்சில் வளமை கொண்டு ஓடு. ஓகே வந்தாச்சு. ஓகே ஸோ லாக்க போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இது ஓகே சேர்ந்துருச்சு. ஸோ 637K வந்திருக்கு. ஓகே ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோரோனா சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டுருந்தானுங்க? சக்கூனா. ஸோ சக்கூனா இப்போ தானே போன மாதிரி இருந்துச்சு, தெரில. சரி ஏதோ ஒன்று சக்கூனா வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடலாம். இச்சிகோ போகிறாரு. சக்கூனா அதோ வந்துங்க போடு. என்னங்க இது நம்ம கேட்கவே இல்லை, பட் போன வாட்டி வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க ஒருத்தன் காஸ்மிக் சைத்தாமா வாங்கிட்டுருக்கான். ஓகே சரி நீ உள்ளே போ, நான் வந்துட்டுருக்கேன் அப்புறமா. ஓகே இங்கே ஒன்றும் ஒருத்தன் வராங்க, பயங்கரமாக இருக்கான். இங்கே பாருங்க அவனோட அடுத்த வருஷம்தான் இது போல். காஸ்மிக் யூட்டாவா ஏதோ ஒன்று தெரிலங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யகீரா நருட்டோ போகிறாரு. எவன்டா அவன்? இப்போ ஏன்டா என்னாச்சா? ஓகே ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது போயிடலாங்க நம்ம பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடலாம். இவன் நருட்டோவே அடிக்க வச்சுருக்கான். சூப்பர்ரா, நருட்டோ ஃபேன் போல். ஓகே இங்கே வந்து இதெல்லாம் அப்கிரேட் பண்ணிடுவோம். ஆமாம் இப்போ நம்ம ரீபர்த் இன்னொன்று பண்ணோம்ல. ஸோ இருங்க. ஸோ இந்த அவ்வளோதான். ஸோ இந்த ரீபர்த் பண்ணதில் 2 ஸ்லாட் அதிகமாக இருக்கா? இது வந்த இடத்துக்கு வரோம். ஸோ 2 ஸ்லாட் அதிகமாக 2 ஸ்லாட் அதிகமாக இருக்குங்க. ஓகே சூப்பர். ஓகே ஸோ அங்கே எதிர்த்து வீட்டுக்காரன் காலி பண்ணி போயிட்டாங்க. ஸோ இவன் தான் இப்போ ப்ரோ பிளேயரு. ஸோ இவன் 22 செகண்ட். சூப்பர். எது அதிகம் பார்த்துருவோம். இப்போயே எதுவும் அதிகம் இல்லையே, எல்லாம் மொக்கையாக இருக்குது. என்னை விட மொக்கையாக இருக்குதுங்க. ஓகே ஸோ நெட்டு பக் ஆரம்பிச்சிச்சு. ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் போயிடுச்சுங்க. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுப்போம். ஸோ இன்றைக்கி ரொம்ப நெட்டில் இருந்துச்சுங்க. ஸோ நாளைக்கு அந்த மாதிரி வந்து மிஸ்டேக்லாம் இருக்காது. ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே ஸோ பார்ட் 2ல் சந்திப்போம். பாய் டேக் கேர்.